அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டெம்ப் மெயில் அப்படின்னு டைப் பண்ணிங்க. கூகுளில் போயிட்டு டெம்ப் மெயில். ஸோ டெம்ப் மெயில் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்ச்சில் இதான் வரும். கூகுள் சர்ச் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதான் வரும். நீங்கள் மற்ற சர்ச் ஆப்ஷன் மற்ற ப்ரௌசரில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இடம் மாறும், ஆர்டர் மாறும். ஓகேவா? ஸோ இதில் டெம்ப் மெயில் டிஸ்போசபிள் டெம்பரரி மெயில் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஐ இருக்கும் இந்த வெப்சைட்டோடது. ஸோ எதுக்காக இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதில் கிடைக்கிற அந்த மெயில் ஐடி வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சரியாக அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகும். இன்னும் நிறைய வெப்சைட்டும் இருக்குது இதே மாதிரியே. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த டேபை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த மெயில் ஐடி இதுதான் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக இப்போ காப்பி பேஸ்ட் பண்ண சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த மெயில் ஐடியை மறந்துடக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மெயில் ஐடி போயிடும். ஸோ நம்ம அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு திரும்ப நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான். இப்போ அந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கான இன்பாக்ஸ், உங்கள் மெயிலோட இன்பாக்ஸ் இங்கே இருக்குது பாருங்க கீழே. நீங்கள் எதுவுமே எம்டியாக இருக்கா? இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. இப்போ நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே மெயில் வரும் உங்களுக்கு. ஓடிபி இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கேருந்து எடுத்தது நீங்கள் அங்கே எந்த வெப்சைட்டுக்கு போகிறீங்களோ அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அடுத்த ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படியே கூகுள் சர்ச் போய்க்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் 365 ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் 365 ஸ்டூடெண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். நம்ம டேரெக்டாக நம்ம லாகின் சைன் அப்னு போனீங்கன்னா அது எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் எடுத்தால் ஃப்ரீ ஆஃபீஸ் 365 ஃபார் ஸ்டூடெண்ட் எஜுகேட்டர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். வருதா? கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அப்படின்னு கேட்குது இல்லையா? ஸோ நம்ம டெம்ப் மெயில் காப்பி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மெயிலை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மெயிலை பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்னே பண்ணாலும் ஓகே தான், டீச்சர்னு பண்ணாலும் ஓகே தான். நம்ம நார்மலாகவே ஸ்டூடெண்ட்னே பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்டு. ஐ ஆம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா, 5 பேருக்கு மேலே பல்காக ஒரே நெட்ஒர்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா லாக் பண்ணுறாங்க. ஸோ அது செக்யூரிட்டி வயலேஷன் சொல்லிட்டு லாக் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், இங்கே போயிட்டு ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் விண்டோ என்காரிட்டோ அப்படின்னா ப்ரைவேட் விண்டோ. ஸோ க்ரோம்லாம் பார்த்தீங்கன்னா என்காரிட்டோன்னு இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் விண்டோன்னு வரும். ஸோ அந்த ப்ரைவேட் விண்டோவில் கூகுள் சர்ச்சுக்கு போயிடுறேன் நான். இதில் பவர் ஆப்ஸ் ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேணாம், அது வேணாம், அது ஒர்க் பண்ணல, அந்த ஆப்ஷன் போகல. அது வந்து காலேஜ் மெயில் தான். அதனால் இங்கே போய்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பவர் ஆப்ஸ் 30 day ஃப்ரீ ட்ரையல். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஸோ ஒரு சில சுத்தம் வரும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஒரு ஆப்ஷன் ஒர்க் பண்ணலைன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும்.
ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஓப்பன் பவர் ஆப்ஸ் ஃப்ரீ அக்கௌண்ட்னு இருக்குது. ஸோ இதுலேயும் கூட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகாமல் போகலாம். அடுத்த ஆப்ஷன் போகணும். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னாலே நமக்கு மேக்ஸிமம் நம்மளோட ஒர்க் ஓவர். அதுக்கப்புறம் ஈஸி தான். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு டேப்லேயும் அந்த மெயில் ஐடி ஓப்பனில் இருக்குதான்னு பார்த்துங்க. ஓகேவா? அந்த மெயில் ஐடி ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப அது ஓப்பனில் இருக்கிற மெயில் ஐடியை பார்த்து அதை கொடுக்கணும். நீங்கள் இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பழசை கொடுத்தீங்கன்னா இன்பாக்ஸுக்கு ஓடிபி வராது. ஸோ இதை எடுத்துக்கங்க, அந்த மெயில் ஐடியை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓப்பனில் உள்ள டெம்ப் மெயிலோட அந்த ஐடி. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் அது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ஆர்கனைசேஷன் தேவன்ட்டா தான் அடுத்த ஆப்ஷன் வந்துட்டுன்னா இது பாருங்கள். இப்போ ஐ காட் ஃப்ரம் மை ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் மெயில், அதாவது பிஸ்னஸ் மெயில் ஐடி இருந்தால் தான் பவர் ஆப்ஸ் ஒர்க் பண்ணணும். எதுக்காக நம்ம பவர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்? பிஸ்னஸுக்காக தானே. ஸோ அதனால் பிஸ்னஸ் மெயில் ஐடி தான் சப்போர்ட் பண்ணும், பர்சனல் மெயில் ஐடி சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஐ காட் இட் ஃப்ரம் ஆர்கனைசேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஐ காட் இட் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் இதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இப்போது இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்கள் நேமை கொடுக்கலாம். ஸோ என்னோடய நேம் நான் கொடுத்துட்டேன். கண்ட்ரி, ஸோ கண்ட்ரி வந்து நீங்கள் இந்தியா. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, பிஸ்னஸ் ஃபோன் நம்பர். ஸோ பிஸ்னஸ் ஃபோன் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கலாம். அப்படி ஒன்றும் வராது. ஏன்னா நான் இது வரைக்கும் 2 வருஷம் க்ரியேட் பண்ணல, இதுதான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே நம்பர் தான், இதே நம்பர், மல்டிபிள் அக்கௌண்ட். ஸோ அதை கொடுத்துங்க. அடுத்தது ஜாப் டைட்டில், ஸோ ஐடி ஸ்பெஷலிஸ்ட், இதை கொடுத்துருங்க. அடுத்தது பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுதான் நல்லது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய நேமில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கங்க. அதில் நம்பர் வரணும், ஸ்பெஷல் கேரக்டர் வரணும், கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர். ஸோ நார்மலாக இதுதான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது ஓகே ஆச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிங்க. ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம ஏற்கனவே யூசர் நேம் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. மறந்துடுவோங்கிறதுனால இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணால் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரணும். ஸோ இதை வந்து வச்சிங்க அப்படி. ஸோ அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். ஸோ அங்கே போங்க, அந்த விண்டோவுக்கு போய் கீழே பார்த்தீங்கன்னா இதை வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி முன்னாடி எம்டிஆர் இருந்த இடத்துல ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். இந்த மெயிலை வந்து படிங்க, ஓப்பன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. திரும்ப தான் முதல்லேருந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் கோடை காப்பி பண்ணி இங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மாதிரியே எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு, நான் படிக்கிறது நமக்கு பொறுமை இல்லை, ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டார்டட். ஓகேவா? ஸோ யூ ஹவ் செலக்டட் மைக்ரோசாஃப்ட் பவர் ஆப்ஸ். ஸோ நம்ம அதுதான் இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னே இன்னொரு டேப்பில் நம்மளுடைய அக்கௌண்ட்டு
ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே என்ன பண்ணோம், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இதை காப்பி பண்ணி இந்த சைன்இனில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நம்ம பாஸ்வேர்டும் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதையும் இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். சைன்இன் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆகிடும். ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபோனில் அத்தன்டிகேட்டர் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி, ஏன்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செக்யூராக இருக்கணுங்கிறதுனால அத்தன்டிகேட்டர் ஆப்பை வச்சு தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். அத்தன்டிகேட்டர் இல்லைன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஆமாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நமக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி டவுன்லோடில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்துன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் இங்கே பாருங்கள், செலக்ட் ஒர்க் ஆர் ஸ்கூல். இன்னும் இங்கே என்ன பண்ணணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இது ப்ராம்ப்டட் அலோ நோட்டிஃபிகேஷன் தென் ஆட் அன் அக்கௌண்ட் அண்ட் செலக்ட் ஒர்க் ஆர் ஸ்கூல். இப்போ நம்ம ஒர்க்கு தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட அத்தன்டிகேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் கீழே பாட்டமில் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டமில் பாருங்கள், ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஸ்கேன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ வந்துருச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணிங்க, அந்த மெயில் ஐடி ஆட் ஆகிருக்கான்ட்டு. ஸோ ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஆட் ஆனதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட்டில் ஆட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதான். ஸோ இதில் ஒரு கோடு ஒன்று வருது இல்லையா, உங்கள் ஃபோனில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதை 59 டைப் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு கோடு எதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்ட்ரு கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ அத்தன்டிகேட்டர் ஆடன்னு வந்துருச்சு. ஸோ டன்னு கொடுத்துடலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் ஸ்டே சைன்ட் இன் இதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபில் ஆகிடும். ஸோ நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்லது. இதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. டோன்ட் ஷோ திஸ் அகைன் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. சார் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகாது, ஏன்னா நம்ம ப்ரைவேட்டில் போட்டாலும் மறுபடியும் நீங்கள் ப்ரௌசரில் போகும்போதும் அது வரும். நம்ம அப்படி நினைப்போம் ப்ரைவேட்டில் போட்டால் வராதுன்ட்டு. நம்ம நார்மலாக லாகின் பண்ணும்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த வெப்சைட்டில் இருக்கும்போது வந்துடும். ஸோ இந்த யூஐ வந்து புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ணும்போது இல்லை, இந்த மாதிரி யூஐ இல்லை. இது புதுசாக ஒரு ப்ராம்ப்ட் வந்திருக்கீங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால அவங்கள குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக இந்த செக் பாக்ஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்துடலாம். கொள்ள இருக்கணும். அவர் வந்து ஓகே கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம்னா
அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பவர் ஆப்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பவர் ஆப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கு. பவர் ஆட்டோமேட்டு, பவர் பேஜ் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா எல்லாமே இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இங்கே ஒரு 9 டாட் இருக்கும் பாருங்கள். 9 டாட் தான் நினைக்கிறேன் அது. சார் அதில் சார் கீழே பவர் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல? இல்லை, அங்கே போக தேவையில்லைன்ற நான். அங்கே போக தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணும்போது மைக்ரோசாஃப்டோட எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே இருக்குதா? 365 கோபைலட் இருக்குது, பவர் ஆட்டோமேட் இருக்குது, பவர் பேஜஸ் இருக்குது, பவர் ஆப்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஸோ தீபக் சார் சொன்ன மாதிரி இந்த பவர் ஆட்டோமேட், பவர் பிளாட்ஃபார்ம் இதுக்குள்ளே போனாலும் இருக்குது. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோங்கிறதுனால நான் என் ஆப்ஷனை சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த 9 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் பவர் ஆப்ஸை மட்டும் லாகின் பண்ணால் போதும், 3 சர்வீஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே. ஓகேவா? ஸோ இப்போ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பவர் ஆப்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னாலே நமக்கு மேஜர் ஒர்க்கு இதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆமாம் 4 days இதை வச்சு தான் ஓட்ட போகிறோம்.